அப்போ திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மத்திய அரசிலும் நிதியே வரவில்லை அப்படின்னு தான் சொல்லிட்டே இருந்தாங்க தொடர்ந்து. அத பிரதமரும் சொல்லியிருக்காரு, விஜயம் கொடுத்திருக்காரு. மத்திய அரசாங்கத்தில் வந்தது 30% டாக்ஸ் பண்ணிட்டாங்க, ஸ்டாலின் டாக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு அவர். விஜய் புரிந்து கொண்டார். விஜய் டெல்லி விஜயத்தில் புரிந்து கொண்ட ஒரே ஒரு விஷயம், 2 டைம் வின் பண்ணி ஆஸ் சீஃப் மினிஸ்டர் 2 தடவை விஜயம் பண்ணிருக்காரு. ஒரு தடவை வச்சு தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைவை பற்றி தான் பேசினார். சரி, நிதி அமைச்சர் சரி. இரண்டாவது வந்த போது நிதி ஆயோக் கூட்டத்தில் மற்ற மாநில அமைச்சர்களை எல்லாம் பார்த்து, யோகி ஆதித்யநாத்தை பார்த்து சிங்கப்பெண்ணுடைய தாத்பரியத்தையும் தன்னுடைய முக்கியத்துவம் சொன்னார். உடனே யோகி ஆதித்யநாத் சொன்னார், எங்களுடைய டிஜிபி, உத்தரப்பிரதேச டிஜிபி நான் சென்னைக்கு அனுப்பி வைக்கிறேன். உங்க சிங்கார பெண்ணுடைய என்ன பண்ணிருக்கீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, உங்க ஆளுங்க எங்க ஊருக்கு அனுப்புங்க, கொஞ்சம் நாங்களும் கத்துக்கணும் பாக்குறோம். உத்தரப்பிரதேசத்தை அது மாதிரியான திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சொன்னார். இதுதான் ஒரு முழு அம்சமாக பார்க்க போனால் நான் சொன்னேன் 100க்கு 95 மார்க் தரலாம். நீங்க கேள்விகள் பதில் சொல்லுங்க. காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறதுக்கு நீங்க முயற்சிக்காதீங்க, அதாவது இங்க தமிழகத்துல காங்கிரஸ் நீங்க வளர்த்து விடாதீங்க அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் பிஜேபி தரப்புல ஒரு அழுத்தம் தரப்பட்டதாக இங்க செய்திகள்லாம் பரப்பப்படுது. அப்படிங்களா? பொய், அத்தனையும் பொய். விஜய் அவர்களிடம் அரசியல் பேசவே இல்லை. நரேந்திர மோடி பிரதமர் ஆகட்டும், நிர்மலா சீதாராமன், மற்ற யாராகட்டும், நானும் படித்தேன். சிபி ராதாகிருஷ்ணன் சொன்னாங்க, பொய். அதெல்லாம் பொய். நான் ஆதாரபூர்வமாக சிபி ராதாகிருஷ்ணன் தரப்பில் இருந்து நான் அதை மறுக்கிறேன். காரணம், என்னிடம் அவர் பேசும்பொழுது சிபி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார், நான் அதெல்லாம் பேசவே இல்லைன்னு பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. இது திராவிட முன்னேற்ற கழகத்தினால் திருத்தி விடப்பட்ட செய்தியாக இருக்கக்கூடும் என்று நான் அவர் தெரிவித்தேன். அவர் நாங்க ஜென்டிலா பழகினோம். டெல்லியில ஒரு மலை மந்திர் என்று ஒரு கோவில் இருக்கிறது, முருகன் கோவில். வெங்கட்ராமன் நிறுவி வைத்தார். ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. மலை மேல இருக்கு அந்த கோவில். அந்த கோவில்ல இருந்து தினம் பூஜை பண்ணிட்டு பிரசாதம் வரும். சிபி ராதாகிருஷ்ணன் அவர் குங்குமம் வச்சுப்பாரு. குங்குமத்தை விஜய் கிட்ட காமிச்சாரு. விஜய் எடுத்து வச்சிருந்தாரு. ஆமா, அந்த குங்குமத்தோட தான் ராகுல் காந்தி வீட்டுக்கு பார்க்கலாம் போனாரு. அந்த குங்குமத்தை மரியாதை கொடுத்தாரு, கைத. இதெல்லாம் இருந்தே தவிர அரசியல் பேசப்படவில்லை. திமுக போய் சொல்லுகிறது.